வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. நான் சின்ன வயசுல வாழ்ந்த என்னோட கிராமத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்துச்சு. என்னோட தாத்தா காலத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டுல தூக்கு மாட்டி இறந்ததாகவும் அவங்களோட ஆவி அங்க உழவுறதாகவும் சொல்லி என்ன மாதிரி சின்ன பசங்களை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. நான் மட்டும் இல்ல, கிராமப்புறங்கள்ல வாழ்ற அத்தனை பேரும் இந்த மாதிரியான ஒரு கதையை நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பிக்கை இல்லைன்னா கூட நமக்கே வம்புன்னு நினைச்சு நம்மள பலர் அந்த இடத்தை விட்டு விலகிதான் இருந்திருப்போம். இன்னைக்கு நம்மளோட ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யாவும் அமானுஷ்ய பயத்தால பல வருடங்களாக பூட்டி கிடக்கிற ஒரு பங்களாவை தேடிதான் போறாங்க. ஹாய், நான் உங்க ஐஸ்வர்யா. நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணினா நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு என்னோட சீனியர்ஸ் எனக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிடலான்னு தைரியமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அசைன்மெண்ட்டுக்காக இப்ப நான் போயிட்டு இருக்கிறது ஆவி உலவுதுங்கிற நம்பிக்கையால பல வருடங்களா பூட்டி கிடக்கிற ஒரு பங்களாவுக்கு. நான் மேலே ஏறினா என் பின்னாடி ஒரு ஆள் வந்தா எப்படி இருக்கும்? அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆள் கனவுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு மேடம். பஸ்ஸில் வந்தாக்குன்னா அந்த இடத்துல 1 மணி 1:30 மணி வரும்போது அந்த ஸ்டீரிங் பிடிக்கிற இடத்துல கண் அப்படியே சிக்கும். அந்த பாலத்திட்ட வந்தோன்னே கண் அப்படியே மூடும். எத்தனை டிரைவரே பார்த்துக்காங்க இந்த ஊர்லேயே. திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில இருக்கு செய்விங்கநல்லூர் கிராமம். ஊருக்குள்ள நுழைஞ்சதும் என் கண்கள்ல பட்டது நூற்றுக்கணக்கான கருவேல மரங்கள். அவைகள்ல இருந்து வந்த காற்றோட சத்தம் கிராமத்தோட நிசப்தத்தை கலைச்சிட்டு இருந்துச்சு. ஒருவித திகிலோட ஊருக்குள்ள முன்னேறினேன். இது வரைக்கும் கிராம மக்கள் யாரும் என் கண்ல படல. கொஞ்ச தூரத்துல சில வீடுகள் வரிசையா இடிஞ்சு கிடந்துச்சு. ஆனா இவைகள்ல நான் தேடி வந்த பேய் வீடு எதுன்னு எனக்கு தெரியல. அத சொல்றதுக்கும் அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல. அதனால ஊரோட இன்னொரு பக்கத்துக்கு நான் போக போறேன். ஊருக்குள்ள என் கண்ல பட்ட முதல் நபர் கோதண்டன். செய்விங்கநல்லூர்ல பேய் இருக்கிறதா நம்பப்படுற வீட்டோட பின்னணி என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். வரிசையா வீடு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இல்லை. என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து நிறைய ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி மட்டும், ஒரு குடும்பத்துக்காரங்க மட்டும், ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப நல்லா அழகா இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருப்பாங்க தெரியும். இந்த வாக்கியங்கரைக்கு அந்த சைடு பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா அந்த சைடு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். அப்போ தோணிட்டு ஃபேமிலின்னு சொல்லி பெரிய ஃபேமிலி வந்து பெரிய பணக்காரங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறன்னா அவங்க வீட்டில் வந்து இவங்க வந்து ஒரு நட்பு ரீதியில வந்து இவங்க ஃபேமிலி போவாங்க, அவங்க ஃபேமிலி வருவாங்க. இப்படி கொஞ்சம் பழகிட்டு இருந்தாங்க. பழகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பிள்ளை உங்களை மாதிரி நல்ல ஒரு பிள்ளை என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்து சொல்லியிருக்கேன். சொன்னோன்னா அவரு சொல்லியிருக்காரு, ஏமா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, நம்ம ஃபேமிலியில் நல்லா பழகிட்டு இருக்கோம். அப்போ இல்லை நான் உன்னையே தான் லவ் பண்ணுறேன், நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. நான் மதம்லாம் மாறுறேன், இந்த மாதிரி நான் மதம்லாம் மாறிடுறேன், நீங்கள் வந்து அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த பிள்ளையை வந்து பழக்க வழக்கத்தோடு சரிம்மா நம்ம வந்து கல்யாண லெவலில் லவ் பண்ண அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. இது வந்து இப்படி ஒரு 2-3 மாசமா அப்படி ஓடிட்டு இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அந்த பிள்ளை ஒரு நாள் நேரா இங்க 2 வீடு 3 வீடு தள்ளி தான் அவங்க வீடு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து நேரா தூக்கு மாட்டிடுச்சு. அந்த பெண் தூக்கு மாட்டி இறந்த பிறகு அவங்க காதலிச்ச பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு மேல இருக்கும்னு அப்பவே அந்த பெரிய வீட்டை காலி பண்ணிட்டு மொத்த குடும்பமும் வேற வீட்டுக்கு போயிட்டதாவும் சொல்றாங்க கிராம மக்கள். அதன் பிறகு அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த பக்கம் போறதுக்கே மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இறந்து போனவங்களோட ஆவி அந்த வீட்டுல இருக்கிறதா செய்தியும் மக்கள் மத்தியில பரவ துவங்குச்சு. 3ஆம் 4ஆம் படிக்கும் போதுலாம் நாங்க வந்து அங்க வந்து சீதாப்பழம் மரம் உண்டு. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், அங்க போய் அங்க கொத்து கொத்தா காய்க்கும். அப்போ நாங்க வந்து சின்ன பிள்ளைல எல்லாம் ஒரு 8-7 பேர் என்ன பண்ணுவோம், எல்லாம் அங்க ஸ்கூல் அந்த முஸ்லீம் ஸ்கூல் தான் அங்க பக்கத்துல இருக்கு. அந்த ஸ்கூல் விட்டாச்சுன்னா நேரம் அங்கதான் போவோம். போயிட்டு நேரம் கல்ல தூக்கி அடிக்கிறது, பிறைக்கிறது. திடீர்னு அங்க வந்து ஒரு அந்த உள்ள யாருமே கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே
யாராச்சும் உள்ள இருக்கிற மாதிரி ஏதாச்சும் தள்ளி வர மாதிரி டம்முன்னு கேட்கும். இல்ல பேய் வந்துட்டுலாம் சொல்லி அவ்வளவு பேர் ஓடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காம்பவுண்டருக்கு ஓடணும். அந்த காம்பவுண்டுக்கு மேல ஏறி இருந்து அவ்வளவு பேரும் ஓடி வருவோம். பெரிய வீட்ல ஆவி இருக்கிறதா நம்பி சுத்தி இருந்தவங்களும் தங்களோட வீடுகளை காலி பண்ணிட்டு வேற ஊர்களுக்கு போயிட்டாங்களாம். கடந்த பல வருடங்களாவே மக்கள் பெரிய வீட்டு பக்கம் போறத தவிர்த்துட்டு வந்தாங்க. வேற வழி இல்லாம அந்த பக்கம் போனவங்க பலர் அமானுஷ்ய சத்தங்களையும் வித்தியாசமான உருவங்களையும் பார்த்ததா சொல்லிருக்காங்க. ஏன் கூட இப்ப பேசிட்டு இருக்கிற கோதண்டமும் ஒரு முறை பெரிய வீட்டுக்குள்ள போய் சில அமானுஷ்யங்களை உணர்ந்து பயந்து போய் திரும்ப ஓடி வந்துட்டாராம். எப்படியும் நான் அந்த பெரிய வீட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். அந்த வீட்டை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கிற கோதண்டம் என் கூட வந்தா எனக்கு பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட அந்த வீட்டுக்கு வர சொன்னா நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வரமாட்டேன் மேடம். என்ன மேடம் நீங்க மறுபடியும் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து 4-5 பேர் இப்போ அடிக்கணும்னு சொன்னீங்களா, ஈஸியா நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அது வந்து திறமை, அது வந்து வீரம் எல்லாம் இருக்கு. ஒரு பேய்கிட்ட போய் யாராச்சும் வீரத்தை கட்டுவாங்களா சொல்லுங்களா பாப்போம். அதனால அங்கெல்லாம் நம்ம வர முடியாது மேடம். நல்லா இருப்பி இப்படி ஓடி போயிடுவோம் நான் வீட்டுக்கு. புரியுதுங்களா? பேய் பார்த்திருக்கீங்களா நீங்க? பேய் பார்த்தது இல்லை. நீங்க அங்க போங்க, பேய் உங்களுக்கு பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். கோதண்டத்தோட ஸ்லாங் கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் பெரிய வீட்டை பத்தி பேசும்போது அவருக்குள்ள ஏற்படுற பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பகல்ல கூட பெரிய வீட்டு பக்கம் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு கோதண்டம். தூரத்துல இருந்து அதுதான் பேய் குடி இருக்கிற பெரிய வீடுன்னு மட்டும் எனக்கு அடையாளம் காட்டினாரு. ஒருவித குருட்டுத்தனமான தைரியத்தோட அந்த வீட்டை நோக்கி நான் போனேன். வழியில 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசான தாத்தாவை நான் பார்த்தேன். சில வருடங்களுக்கு முன்னாடி பெரிய வீடு சிமெண்ட் குடோனா இருந்தப்போ இரவு காவலரா தான் அங்க தங்கி இருந்ததா சொல்றாரு இந்த பெரியவர். 1 மணிக்கு வரும். 1:30 கிளம்பி போகும்போது அந்த கோயில் பக்கம் போய் தான் போகும். பேங்க் கூட்டுறவு பேங்க் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலில் போய் தங்கும். அதில் எத்தனை பேர் அடிச்சிருக்கு? நிறைய அடிச்சிருக்கு. அதுக்கு பின்பக்கம் கூடி ஒரு கிணத்துக்குள்ள போகும். அந்த கிணத்துக்குள்ள போய் நேராக பழைய இடத்துக்கு போகும். தான் இருந்த வரைக்கும் பெரிய வீட்ல இறந்தவங்களோட ஆவி எதுவும் இருக்கிறதா உணரலன்னு பல காலமா அந்த பகுதியில ஜடா மோகினி தான் உலவிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு இந்த பெரியவர். நான் தேடி வந்த ஸ்டோரியில இது ஒரு புது ட்விஸ்ட். ஒரு அமானுஷ்யத்தை தேடி வந்தா அது இன்னொரு அமானுஷ்யத்தை நோக்கி என்ன கொண்டு போகுது. ஜடா மோகினி பத்தியும் ஊருக்குள்ள இன்னும் சிலர்கிட்ட நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். நான் விசாரிச்ச சிலர் பெரிய வீட்ல இறந்தவங்களோட ஆவி இருக்கிறதாவும் மற்ற சிலர் ஜடா மோகினி இந்த பகுதியில இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாங்க. எது எப்படியோ செய்விங்கநல்லூர் கிராமத்துல அமானுஷ்ய சக்தி ஏதோ ஒண்ணு இருக்கிறதா பெரும்பாலானவங்க நம்புறாங்க. இப்போ நான் ஆவி இருக்கிறதா நம்பப்படுற பெரிய வீட்டுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கேன். அநேகமா அந்த காலத்துல சுற்று வட்டாரத்திலேயே இந்த வீடு தான் பெருசா இருந்திருக்கணும். இப்போ வீட்டோட கதவு பூட்டி இருக்கு. வெளியில இருந்து பார்க்கவே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. பல வருடங்களா இந்த வீட்டுக்குள்ள யாருமே போனதில்லையா. இந்த வீட்டை சுத்தி இருந்த பலர் காலி பண்ணிட்டு போயிருந்தாலும் சிலர் இன்னமும் இங்க இருக்காங்க. அவங்கள ஒரு சிலர் இங்க நிலவுற ஆவி கதைகளை நம்பலன்னு சொல்றாங்க. பெரும்பாலானவங்க அமானுஷ்யம் இருக்கிறதா தீர்க்கமா நம்புறாங்க. இந்த விஷயத்த நம்பாதவங்கள நான் சந்திக்கிறது மூலமா பெரிய வீட்டுக்குள்ள போக எனக்கு கூடுதல் தைரியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். செய்விங்கநல்லூர் கிராமத்துல ஆவி, ஜடா மோகினின்னு பல விதங்கள்ல அமானுஷ்ய நம்பிக்கைகள் பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலா பெரிய வீட்லயும் அதை சுத்தி உள்ள சில வீடுகள்லயும் மக்கள் வசிக்காததால அத்தனை வீடுகளுமே பாழடைஞ்சு போய் தான் இருக்கு. இப்ப சமீப காலமா பெரிய வீட்டு ஆவி நம்பிக்கைகளை மிஞ்சிற அளவுக்கு ஜடா மோகினியோட நம்பிக்கை அதிக அளவு ஊருக்குள்ள பரவி இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். செய்விங்கநல்லூர் கிராமத்துல ஜடா மோகினி உழவரதா ஏற்பட்ட பயம் கடந்த சில வருடங்களாக அக்கம் பக்கத்து ஊர்லயும் பரவி கிடக்கு. சரியா இரவு 11 மணிக்கு தொடங்கி 2 மணி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதையில ஜடாமுனி பயணிக்கிறதா ஒரு மேப்பே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க செய்விங்கநல்லூர் கிராம மக்கள். குறிப்பிட்ட அந்த நேரங்கள்ல அந்த பகுதிகளுக்கு போறத மக்கள் பெரும்பாலும் தவிர்த்துறாங்க. செய்விங்கநல்லூர் கிராமத்துல நான் தேடி வந்த ஆவி பங்களாவை விட மக்கள் அதிகமா பயத்தோட பேசினது ஜடா மோகினிய பத்தி தான். இந்த பகுதியில ஜடா மோகினி நடமாடுறதுக்கு ஒரு காரணத்தையும்
கிராம மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ 60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த இடத்துல. ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பொம்பளை ஆள், ஒரு பெண் தான் அது வந்து நிற்கிறது, வந்து சடாமணியாக நிற்கிறது. அது யாருக்குமே கட்டுப்படாது. அந்த பஸ்ஸர்கள் அங்கேருந்து வரும்போது அப்படியே கண்ணை 2 சிக்கும். ஏன்னா அதுதான் பண்ணுது, அது பண்ணுற வேலை தான், அவ்வளோ, வேற எதுவுமே கிடையாது. பெரிய வீட்ல 2 பேர் இறந்ததா சொல்ற அதே காலகட்டத்துல தான் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சாலையில ஒரு பெண் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்றாங்க. அதனாலதான் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் இந்த 2 கதைகளும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தே பயணிச்சிட்டு இருக்கு. ஆனா பெரிய வீட்டு ஆவிகளை பார்த்து பயந்த கதைகளை விட ஜடா மோகினியால இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. எவ்வளவு பேரை கொண்டு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 14 பேரை கோஸ் பண்ணிருக்கு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? சடை கால் வரைக்கும் சடை கிடக்கும். ஏன் வரும்? நீங்க பாத்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். எப்ப பாத்தீங்க? நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பார்த்துருக்கேன். செய்விங்கநல்லூர் கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள பாலத்துல சம்பந்தம் இல்லாம அடிக்கடி ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குமா. அதுக்கு காரணம் ஜடா மோகினி தாங்கிறது மக்களோட நம்பிக்கை. பாலத்துல வண்டி ஓட்டிட்டு போற பலர் அந்த பகுதி வந்ததும் ஏதோ ஒரு துர்சக்திய நாங்க உணர்றதா எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட சொன்னாங்க. நான் அந்த சைடு பைக்கில் திருச்செந்தூருக்கு அடிக்கடி கம்ப்யூட்டர் பிஸ்னஸும் போவேன். திடீர்னு ஒரு சின்ன அதிர்வு மாதிரி நம்மளுக்கு தெரியும். 4 தடவை அந்த மாதிரி வந்திருக்கு. வீட்டில் கேட்டிருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னா சரி அது இப்போ ஏதாவது இருக்குன்னாங்க. பட் நான் அதை உணரல. ஆனால் திருப்பி 2-3 நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடந்திருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. சாலையில அமானுஷ்யத்தை உணர்ந்ததா பட்டும் படாம ஒரு சிலர் சொல்ல, ஜடா மோகினிய தான் நேர்லயே பார்த்திருக்கிறதாவும் பல பேர் சொல்றாங்க. சுமார் 15 அடி உயரத்துல கால் வரைக்கும் ஜடா முடியோட கருப்பு நிறத்துல அது இருக்குங்கிறதும் ஒரு பொதுவான நம்பிக்கையாவும் இருக்கு. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஜடா மோகினி கோபமா இருக்குன்னு, அதனால அந்த நாளுல மட்டும் அந்த பாலத்தை கடக்கும் போது கூடுதல் கவனத்தோட இருக்கணும்னு சொல்றாங்க செய்விங்கநல்லூர் கிராமவாசிகள். நாங்கள் வந்து ஒரு டீ கடையில் மாஸ்டர் வேலை பார்த்தேன். வேலை பார்க்குறப்போ மதியம் 2 மணி வருவேன். நைட்டு 11 மணி 12 மணியாக வீட்டுக்கு போவேன். திரும்பி போவேன். பாலம் பக்கத்தில் போகும்போது கரெக்டாக என் சைக்கிள் செயின் கிடக்கும். திரும்பி பார்ப்பேன், இப்படி ஏதோ இருட்டாக தெரியும். இருட்டானா ஒரு சவுண்டு சில டைம் வரும், சடான் சவுண்டு வரும், அல்லது இருக்கு. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அதிக பயமாக இருக்கும். இனி வந்து சைக்கிளில் போகக்கூடாது, பைக் வாங்கணும்ட்ட அப்படின்னு சொல்லி பைக் வாங்கினேன். ஒரு டிவிஎஸ் வந்து அவர் தந்த நைட்டில் அன்றைக்கி வேலை பார்த்தேன். இன்றைக்கார பையனே போகணும் அப்படின்னு. நம்மள பைக்கில் போயிட்டு பைக்கில் போகும்போதும் அதே மாதிரி தான். அங்கே போய் கரெக்டாக பெட்ரோல்லாம் இருந்துச்சு. அப்போ எனக்கு குடலே கையில் இல்லை, என்ன பண்ண டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் அங்கேருந்தே ஓடி திரும்பிட்ட வண்டியை. திரும்ப டைம் வண்டி நவள மாட்டேங்குது. திடீர்னு யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. வண்டி நவலில் என்னாச்சு, யாராச்சும் பைக் அங்கே போட்டு நேராக டீ கடைக்கு வந்துட்டேன். சரி நீங்கள் நைட் மட்டும் இங்கே படுத்துக்கோ, நாளிலேருந்து ஒரு ஆட்டோ கூட அமர்த்தி விடுறேன், வேலை போடா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவில் போகும்போதும் ஒரு 2 நாள் ஆச்சு. ஒரு சனிக்கிழமை அது, சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அன்னைக்கு போது ஆட்டோ பிரேக் டவுன் ஆகிட்டாரு. அந்த இடத்த பண்ணேன். செய்விங்கநல்லூர்ல நிலவர அமானுஷ்ய கதைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை பக்கத்து ஊருக்கு போய் நான் இப்ப பார்க்க போறேன். இவரோட பெயர் அருள்ராஜ். இவரோட தாத்தாவுக்கும் செய்விங்கநல்லூர் கிராமத்து பெரிய வீட்டுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. பெரிய வீட்டுல இருந்த ஆவிய தன்னோட தாத்தா சீமான் பிடிச்சு அடைச்சு வச்சிட்டதா சொல்றாரு அருள்ராஜ். ஆனாலும் மக்களுக்கு அந்த பங்களா மேல இருந்த பயம் குறையவே இல்லை. அதனால சீமானுக்கு பிறகும் கூட ஒரு சில மந்திரவாதிகள் ஆவிய பிடிக்கிறேன்னு சொல்லி பல மந்திர சடங்குகளை ஊருக்குள்ள செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அமானுஷ்யத்தை அடக்கிற சக்தி அருள்ராஜோட குடும்பத்துக்கு இருந்தா இப்ப இருக்கிறதா நம்பப்படுற ஜடா மோகினிய ஏன் இவங்களால எதுவுமே செய்ய முடியல? சடாமுனிங்கிறது வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வந்து நம்ம செய்திநல்லூர் யூனியன் ஆஃபீஸ் இருக்கலாமா, யூனியன் ஆஃபீஸுக்கு வந்து மேல் பக்கத்தில் ஒரு ஓடை உண்டு பார்த்துக்காங்க. அந்த ஓடைங்கிறதுனா கோவில் பத்து அந்த லைன்லேருந்து அந்த ஓடை கழிவு ஓடைகள் வரும் பார்த்துக்காங்க. அந்த ஓடையிலேருந்து இந்த ரோட்டு பார்வைக்கு மரத்தில் வந்து அந்த சடாமுனியோட பார்வைகள் இருக்குது, அந்த இடத்துல போக்குவரத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்லியிருக்காப்பலாமா. அப்ப ஏன் அதை இன்னும் கட்டுப்படுத்தாம இருக்குங்க? அது கட்டுப்படுத்தாம இதுவரை வந்து எங்கிட்ட வந்து யாரும் வந்து சொல்லலை.
சில பூஜைகளை செய்யறது மூலமா ஜடா மோகினிய செய்விங்கநல்லூரை விட்டு நிரந்தரமா ஓட்ட முடியும்னு சொல்றாரு அருள்ராஜ். ஆனா இவர் சொல்றத மட்டும் வச்சு அந்த ஊர்ல அமானுஷ்யம் இருக்கா இல்லையான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால இன்னைக்கு நைட் நான் பெரிய வீட்டுக்குள்ள போயே ஆகணும். கிராமத்தை சேர்ந்த பல பேர் என்ன அங்க போக வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா என்னோட பிடிவாதத்தை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் கையில ஒரு முடி கயிறாவது கட்டிட்டு போங்கன்னு சில பெண்கள் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. இந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு கொஞ்சம் பல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய பகுதி இருக்கு. ஏன்னா 4 தேசத்துலேயே அது மாண்டது இருக்கு பார்த்துக்கணும். மாண்டது இருந்தாச்சும் நமக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்திருக்கிறதுனால அதுக்கு என்ன வழி உண்டோ, என் தொழில் மூலமாக உங்களுக்கு என்ன வழி உண்டோ அதை நான் செஞ்சுதான். தைரியத்துக்கு ஒரு கயிறு மாட்டத்துக்கு ஒன்று ஒரு கயிறு மாதிரி கட்டி உங்களுக்கு எது நம்மகிட்ட அண்டாத அளவுக்கு ஒரு மாட்டத்தை வேணா பண்ணிக்கலாம். வழக்கமா இருட்டுனாலே பயந்து ஓடுறேன்னா இன்னைக்கு நைட் ஆவிகள் இருக்கிறதா நம்பப்படுற ஒரு பெரிய பங்களாவுக்குள்ள போக போறேன். நேரம் நெருங்க நெருங்க எனக்குள்ள இருக்கிற பயம் கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யுது. இரவு 10 மணிக்கெல்லாம் கும் இருட்டுல முழுகிடுச்சு செய்விங்கநல்லூர். நான் பெரிய வீட்டுக்குள்ள போகணும்னா அதோட சாவி எனக்கு வேணும். செய்விங்கநல்லூர் கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள பாலத்துல நடக்கிற அத்தனை ஆக்சிடென்ட்களுக்கும் அந்த பகுதியில உலவிக்கிட்டு இருக்க ஜடா மோகினி தான் காரணம்னு சொல்றாங்க கிராம மக்கள். அதனால உள்ளூர் மக்கள் யாரும் இரவு 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அந்த பாலத்தை கிராஸ் பண்றது இல்ல. இப்ப நம்ம ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யா பெரிய வீட்டுக்குள்ள போய் அமானுஷ்யங்கள் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை தான் இருக்கான்னு பார்க்க போறாங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் இப்ப ஆவி இருக்கிறதா நம்பப்படுற செய்விங்கநல்லூர் பெரிய வீட்டை சேர்ந்தவங்க இன்னமும் அதே ஊர்ல தான் இருக்காங்க. தங்களோட பாரம்பரிய வீட்டுல ஆவிகள் இருக்குன்னு சொல்லப்படுற செய்திய அவங்க முற்றிலும் மறுக்கிறாங்க. எதனால இப்படி ஒரு நம்பிக்கை உருவாச்சுங்கிறதுக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்ல. ஊருக்குள்ள நிலவர ஆவி ஜடா மோகினி அப்படிங்கிற நம்பிக்கை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க இப்ப ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யா பெரிய வீட்டுக்குள்ள போறாங்க. இரவு 10 மணிக்கெல்லாம் கும் இருட்டுல முழுகிடுச்சு செய்விங்கநல்லூர். நான் பெரிய வீட்டுக்குள்ள போகணும்னா அதோட சாவி எனக்கு வேணும். அது இப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான அப்துல் காதர் கிட்ட இருக்கு. செய்விங்கநல்லூர்லயே பெரிய வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி அவர் இருக்காரு. காலையில இருந்து நான் இங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். இது ஒரு குடும்ப பிரச்சனைனால இந்த பழி வந்ததா உங்களுக்கு? அப்படின்னு இல்லை. அதாவது எங்களுடைய குடும்பம் தான் இந்த ஊரில் பெரிய குடும்பம். எங்களுடைய வீடு பெரிய வீடு. எங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காதனால இதை பறந்துருக்கலாம். இந்த வீட்டில் பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதில் நாங்கள் நெல் பருத்தி எல்லாமே நாங்கள் போட்டிருந்தோம். அதுபோக நாங்கள் ஆஃபீஸ் யூஸுக்கு தான் வாடகைக்கெலாம் கொடுத்துருந்தோம். தங்களோட வீட்டுல எந்த ஒரு ஆவி நடமாட்டமும் இல்லைன்னு சொல்றாரு அப்துல் காதர். அதோட மட்டும் இல்லாம ஊருக்குள்ள நிலவர காதல் ஜோடி தற்கொலை கதையையும் இவர் மறுக்கிறாரு. அப்துல் காதர் கிட்ட சாவிய வாங்கிக்கிட்டு கும் இருட்டுல கையில ஒரு சின்ன லைட்டோட பெரிய வீட்டை நோக்கி போனேன். காலையில வரும்போது எனக்குள்ள எந்த பயமும் ஏற்படல. ஆனா இப்போ கை காலெல்லாம் லேசா உதறல் எடுக்குது. கருவேலங்காட்டு காற்று சத்தம் ஒரு அமானுஷ்ய ஓலமா என்னோட காதுகள்ல விழுது. பூட்டை திறந்துகிட்டு பொறுமையா பெரிய வீட்டுக்குள்ள போனேன். பெயருக்கு தகுந்த மாதிரி வீடு மிக பெரியதா இருக்கு. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ரூம்கள். பயன்படுத்திட்டு இருந்த பொருளை கூட எடுக்காம வீட்டை காலி பண்ணிருக்காங்கன்னு வீட்டை சுத்தி பார்க்கும்போது தெரியுது. காற்றோட சத்தத்தை தவிர வேற எந்த அமானுஷ்ய சக்தியையும் நான் இது வரைக்கும் உணரல. நேரம் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல உள்ளுக்குள்ள வந்தப்போ இருந்த பயம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. நேர்கண்களுக்கு தெரியாத அமானுஷ்யங்கள் கூட கேமராவோட கண்களுக்கு தெரியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் கையோட எடுத்துட்டு வந்திருந்த கேமராவால பெரிய வீட்டோட ஒவ்வொரு பகுதியா படம் பிடிச்சேன். கூட என்னோட டீம் இருக்கிற தைரியத்துல தான் நான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை தனியா வந்திருந்தா நான் இவ்வளவு கேஷுவலா இருந்திருப்பேனாங்கிறது சந்தேகம்தான். நிறைய போட்டோக்களை எடுத்து பார்த்தேன். ஆனா ஒண்ணுலயும் எந்த விதமான வித்தியாசமான உருவங்களும் பதிவாகல. சில மணித்துளிகள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் புறப்படலான்னு முடிவு பண்ணினேன். எங்களோட டீம் நைட் முழுக்க இங்க தங்கி இருந்த விஷயம் தெரிஞ்சா நாளைக்கு காலையில மக்கள் மனசுல
பெரிய வீட்டு மேல இருக்கிற பயம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்களோட டீம் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ஆவி இருக்கிறதா சொல்லப்பட்ட பெரிய வீட்டுல இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு அமானுஷ்யத்தையும் அவங்க உணரல. ஜடாமோகினி இருக்கிறதா சொல்லப்படுற பாலத்திலையும் விஷயம் தெரியாத வெளியூர் மக்கள் ரொம்ப சாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுறாங்க. நீண்ட காலமா இருக்க நம்பிக்கை கண்டிப்பா ஒரே நாள்ல மறைஞ்சு போயிடாது. மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.